இங்க இந்த பொண்ணு நடந்து போகும்போது கால் வழுக்குனதுல இதுல இருந்த பையன் மேலேயே விழுந்துடுறா. இப்ப 2 பேரை கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்த சரிவுல சரிஞ்சு வரதை பார்த்து இந்த ஊர் மக்களும் அவங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பையன் கையில இருந்து விழுந்த ஒரு லெட்டருமே இந்த ஊர் மக்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை எடுத்து படிச்சு பார்க்கும்போது அது ஒரு லவ் லெட்டரா இருந்ததால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு தப்பா நினைச்சிடுறாங்க. இப்ப இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம அந்த ஊர் மக்களே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவெடுத்து பல நடுவே பால்ல விழுந்த கதையை அவங்க 2 பேருக்கும் அந்த ஊர்ல இருக்க சர்ச்சிலேயே நல்லபடியா கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிடுறாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க என்னதான் நடந்திருக்குன்னா, இந்த பையன் ஏற்கனவே அம்முக்குட்டின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணுக்காக தான் லவ் லெட்டரையுமே எழுதி எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல அம்முக்குட்டியால் லெட்டர் போயிட்டு வாங்க முடியாதால தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அந்த லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா. அப்பதான் இந்த பொண்ணு அந்த லெட்டர் வாங்கறதுக்காக போகும்போது கால் வலிக்கு அந்த பையன் மேல விழுந்து ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க 2 பேரையும் தப்பா நினைச்சு இவங்க 2 பேருக்கு இப்ப கல்யாணமே பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சர்ச் ஃபாதர் மூலியமா அம்முக்குட்டி எந்த ஊர்ல இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாக்குறதுக்காக இவருமே அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதாலாம் ஆசையோட வந்து பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இவருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்றதை சொல்லி சிரித்துட்டுமே இருக்காங்க. இந்த வீடியோவை பாக்குற உங்கள யாருக்காச்சும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.